ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேமிலி மேப். இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரெண்டு டம்ளர் நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை இந்த மாதிரி பீசஸ் தான் கட் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மட்டனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே சைட் பை சைடு நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரைத்தா நல்லா ஊறி ரைத்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான க்ரீன் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஹோல் ஸ்பைஸ் மசாலாவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஹோல் ஸ்பைஸ் மசாலா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையானதே நம்ம ஒவ்வொன்றையும் வதக்கி செய்கிறதுல தாங்க இருக்குது. இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் மசாலாவை நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கர்டு நல்ல கெட்டியான தயிர் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக இதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா 80% வேகிற வரைக்கும் நம்ம இதை விசில் வச்சு மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி நான் இது கூட ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா குக்கரை லிட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 50% வெந்து வந்திருக்கும். இது கூடவே நான் ஃபைனலாக கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் புதினாவையும் கொஞ்சம் மல்லி இலையும் மேலே தூவி விட்டுக்கலாம். குக்கர் லிட் போட்டு மூடி இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா சைட் பை சைடு நான் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி பொரிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம போய் மட்டன் பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா?